அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 30 நாட்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள விகிதத்தில் இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ரொம்பவும் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். முன்கூட்டியே பல விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் தவிர்க்க ஏதுவாக இந்த பதிவு அமையப்பெறுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறதோடு மற்றவர்களையும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பல வகையில் பயன்பெறுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் எந்த ஒரு முயற்சியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றதற்கு ஏற்றாற் போல் இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியப்படும். ரொம்ப நாளைக்கு நீங்கள் நெடுங்காலமாக நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கோ இல்லை விசாக்கோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள், அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காத ஒரு காலகட்டங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அதிக அளவில் தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலை விஷயமாக சில பேர் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். வியாபாரம் தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். சில பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு. தற்காலிகமான இடைவெளி குடும்பத்தோடு உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. இதனால பலருக்கும் மன வருத்தம் ஏற்படுங்க. இருந்தாலும் மன வருத்தம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள், இந்த மாற்றங்கள் நல்லதையே ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கவலை கொள்ள வேண்டாங்க, வருத்தம் அடையவும் வேண்டாம். அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வரவும் வாய்ப்புகள் வரும்போது அதை சரியா நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க. மற்றபடி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். நிதி நிலைமையில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தாங்க செய்யும். அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் நீங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்தாலும் அதை திட்டமிட்டு முடிக்கத்தான் பாடுபடுவீங்க. உங்களை முன்னேற விடாமல் தடுக்க எதிரிகள் பிரச்சனைகள் செய்யத்தான் செய்வாங்க. இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் இறைவன் தங்களிடத்தில் கொடுப்பாரு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. முன்பின் தெரியாத நபரை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். அது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். இந்த காலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அவ்வப்போது போகலாம். வேலையிலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலையும் ஏற்படுங்க. இருந்த போதிலும் விடாமுயற்சியை கைவிடக்கூடாது. தொடர்ந்து வேலை செய்து வரும்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய உழைப்பிற்கான தக்க ஊதியம் கிடைக்கும். அதற்கான பலன்கள் அதிகமாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சோம்பேறித்தனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்காதீங்க. எவ்வளவு தூரம் உங்களால் முயற்சிகளை எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் முதலீட்டாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் அப்படிங்கிறதுனால சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கவலைகள் அவ்வப்போது எல்லா விஷயங்கள்லையும் வரக்கூடிய நன்மை தீமையினால் ஒரு சில நேரத்தில் கவலைகளும் எட்டி பார்க்க செய்யும். எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படுவீங்க, ஒரு சில விஷயங்களில் கோபப்படுவீங்க, டென்ஷன் ஆகும், மனக்குழப்பம் அடையும்.
பயம், பதட்டம் இது எல்லாமே அவ்வப்போது எட்டி பார்க்க தான் செய்யும். அந்த மாதிரியான நேரங்களில் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியதும், நிதானத்தோடு செயல்பட வேண்டியதும், பொறுமை காக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக பிரிந்த உறவுகளோடு, நண்பர்களோடு ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வந்துடும். வியாபாரத்தில் நீங்கள் இழந்தது எல்லாத்தையும் திரும்பவும் மீட்டெடுக்க வாய்ப்புகளும் சேரும். மீண்டும் யாருக்கும் புதுசாக வியாபாரத்தில் கடன் கொடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி மூன்றாவது நபரை கண்மூடித்தனமாக நம்பவும் வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. நண்பர்களாகவே இருந்து கொண்டு, நண்பர்களாகவே நடித்து கொண்டு தங்களை பிரச்சனையில் தள்ளுவதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி முன்பின் தெரியாத நபரோடு ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் இப்படியெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படலாம். அதனால கவனத்தோடு இருங்க. குடும்ப உறவுகளோடு அனுசரணை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அது பிரச்சனையை பெரிதாக்கலாம். அதே மாதிரி எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குங்க. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் தரலாம். அப்படிங்கிறதுனால எதிர்பார்க்கிறத கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தேவையில்லாத ஏமாற்றத்தையும் உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளில் தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர எப்போதுமே பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாதுங்க. தங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்ய பாருங்கள். கடவுள் பலனை எப்போது கொடுக்க வேண்டுமோ அப்போது கண்டிப்பாக கொடுப்பான். அதை விட்டுட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. எப்போதுமே பகல் கனவும் காணக்கூடாது. நீங்கள் அரசு தொடர்பான வேலையை எதிர்பார்க்குறீங்க, இல்லை அரசு தேர்வை எழுத முயற்சி பண்ணுறீங்க, இல்லை அரசு தொடர்பான வேறு ஏதேனும் காரியங்களோ செயல்களோ உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி திருமண சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகுங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கடந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் தொடர்பான விஷயங்கள் காலதாமதமாக இருக்கும், இழுபறியாக இருக்கும், ஒரு சுமூகமான முடிவை எட்டாமல் இருந்திருக்கும். ஒரு சிலர் பொறுத்த வரைக்கும் வரனே அமையாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலம் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு திருமண யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. கண்டிப்பாக திருமண முயற்சிகளில் நல்ல சுமூகமான ஒரு முடிவை எட்ட வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரைக்கும் நீங்கள் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அமையலை அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்றவாறு, உங்களுக்கு பிடித்தவாறு, உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்றவாறு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பாக்கியமும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நல்ல செய்தி தங்களை நிச்சயமாக தேடி வரும். அதனால் கவலைப்பட தேவையில்லைங்க. அதே மாதிரி எல்லா முன்னேற்றமும் கூடுதல் பொறுப்பை கொண்டு சேர்க்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்கள் கையில் பார்த்தோம் அப்படின்னா இருப்பு அதிகரித்து காணப்பட்டாலும் அடுக்கடுக்கான செலவுகள், வரிசை கட்டி நிற்கக்கூடிய செலவுகள் காரணமாக கையிருப்பு கரைய ஆரம்பிக்கலாம். அதனால் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவுகளை மேற்கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். செலவை குறைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நிதானத்தோடும் நடந்து கொள்ள பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பை உயர்த்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலத்தில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். அவசரமாக எந்த வேலையையும் செய்ய வேண்டாம். அவசரமாக எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதிலும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் அதீத கவனத்தோடு இருக்கணுங்க. யாரையும் நம்பி யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி யாருக்காகவும் பரிந்து பேசாதீங்க. அதுவும் பிரச்சனையை இழுத்து விடலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒன்றுக்கு பல முறை யோசிக்க பாருங்க. யோசிச்சு நீங்கள் ஒரு முடிவை எடுங்க. முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இருக்க பாருங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம்தான். கணவன் மனைவி வாக்குவாதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க பாருங்க. அப்பதான் இந்த காலகட்டத்தில் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேறொன்றாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அது கொஞ்சம் உங்களுக்கு
மாறாக இருந்தாலும் அதில் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலைப்படாதீங்க. என்ன நடக்குதோ அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அதிலும் உங்களுக்கு நன்மை நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாட்களாக தங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்து வந்து எதிரிகளினுடைய தொல்லை இனி வரக்கூடிய நாட்களில் வந்து இருக்காது அப்படின்னும் சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்து சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடுங்க. வேலையில் கொஞ்சம் சுமை அதிகமாகத்தான் இருக்கும். மேலதிகாரிகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலை பலருக்கும் இருக்கலாம்.